விஜய் வீட்டிற்கு போன டெல்லி லாயர். பிஜேபியுடன் கூட்டணி போடும் விஜய். அதிர்ச்சியில் மக்கள். விஜயோட டெல்லியை சேர்ந்த பிரபல தமிழ்நாட்டு வழக்கறிஞர் ஒருவர் ஆலோசனைகளை செய்து வராராம். விஜயை பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்கான தீவிரமான பணிகளை அவர் மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு டெல்லி தலைவர்கள் தமிழக வெற்றிக்காக நிறுவனர் விஜயோட மறைமுக பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுது. இந்த பேச்சுவார்த்தைகள் வழக்கறிஞர் ஒருவர் மூலம் நடத்தப்பட்டு வருது. விஜய துணை முதல்வர் வேட்பாளராக நிலைநிறுத்தும் வகையில் ஏற்பாடுகளை பாஜக டெல்லி தரப்பு செய்ய தயாராக உள்ளதாக சொல்லப்படுது. இந்த பேச்சுவார்த்தைகள் ரகசியமாக கையாளப்பட்டதாகவும் விஜய்க்கும் டெல்லியில் முக்கிய அரசியல்வாதிகளுக்கும் இடையே நேரடி சந்திப்புகள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கப்படுது. அந்த வழக்கறிஞர் மட்டுமே விஜயை சந்தித்து வராராம். தேசிய அரசியல் வட்டாரங்களோட நெருங்கிய தொடர்பு கொண்ட இந்த வழக்கறிஞர் கூட்டணி அமைத்தாலும் விஜய் தனது தனித்துவமான அடையாளத்தை தக்க வைத்து கொள்ள முடியும் என்று உறுதியளித்தாராம். இந்த முன்மொழிவு டிவிகே கட்சிக்குள்ள நிலவும் குழப்பமான சூழலில் வந்திருக்கு. கரூர் விவகாரம் மற்றும் உட்கட்சி பூசலை தொடர்ந்து விஜய் பொது அரசியல் நடவடிக்கைகளில் இருந்து விலகியிருக்காரு. அவர் தனது மூத்த கட்சி உறுப்பினர்களிடமிருந்து விலகி தனது நெருங்கிய உதவியாளர் ஜான் ஆரோக்கியசாமியிடம் மட்டுமே ஆலோசனை நடத்திட்டு வராரு. சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாக என்டிஏ கூட்டணியின் கீழ் பிரபல முகங்களை ஒன்றிணைப்பதே டெல்லியின் உத்தி என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. விஜயின் நடிகர் பிம்பம், ரசிகர்கள் பட்டாளம் மற்றும் இளைஞர்களிடையே அவருக்கு இருக்கும் ஈர்ப்பு ஆகியவை தமிழகத்தில் தங்கள் செல்வாக்கை வலுப்படுத்த விரும்பும் தேசிய கட்சிகளுக்கு ஒரு கவர்ச்சிகரமான கூட்டாளியாக அவரை மாற்றுகிறது. இதை பாஜக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுது. இந்த கூட்டணி ஏற்பாடுகள் அமைதியாகவும் கண்ணியமாகவும் இருக்கும் என்றும் விஜயின் அரசியல் பிம்பத்திற்கு களங்கம் ஏற்படாது என்றும் டிவிகேவின் உள் விவகாரங்களில் தலையீடு இருக்காது என்றும் வழக்கறிஞர் விஜய்க்கு உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இந்த உறுதிமொழி விஜயை ஈர்த்ததாகவும், ஆனால் அவர் இந்த முன்மொழிவு குறித்து எந்த உறுதிப்படுத்தலையும் அல்லது பொது கருத்தையும் தெரிவிக்கலையாம். நான் கூட்டணிக்கு வருகிறேன் இல்லை என்று அவர் கூறவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கப்படுது. தமிழக வெற்றி கழகம், அதிமுக மற்றும் பாஜக ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் பொதுமக்கள் ஆதரவு உள்ளதா என்பதை அறிய விஜய் ஒரு தனிப்பட்ட ஆய்வை மேற்கொள்ள திட்டமிட்டதா தகவல்கள் தெரிவிக்கப்படுது. இதற்காக சர்வே நடத்தும் தனியார் அமைப்பு ஒன்றை அவர் அணுக இருக்காராம். அரசியல் முடிவுகளை எடுப்பதற்கு முன் துல்லியமாக தரவு அடிப்படையிலான புரிதலை விஜய் விரும்புவதா தமிழக வெற்றி கழகத்திற்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக, பாஜக, தாவேகா இடையே கூட்டணி வந்தாலும் அது விஜய்க்கு சாதகமாகவே இருக்காது, ஆளும் திமுகவிற்கே சாதகமாக இருக்கும் என்றும் வெளியான சர்வே ஒன்று தமிழக வெற்றி கழகம் தரப்ப யோசிக்க வச்சுள்ளதாம். என்டிஏ கூட்டணியில் இணையலாமா அல்லது அதிமுகவோட மட்டும் தனியாக கூட்டணி வைக்கலாமா என்று விஜய் தீவிர ஆலோசனை இப்போ செஞ்சுட்டு வராராம்.